பாரதிதாசன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்பதற்காக திருச்சி வந்தடைந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அவருக்கு மலர்கள் தூவி உற்சாக வரவேற்பும் வழங்கப்பட்டு வருகிறது. அண்மை செய்தியாக அதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் விவரங்களை தருவதற்காக இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்களை பதிவு பண்ணலாம். பிரதமர் நரேந்திர மோடி திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்திலிருந்து தற்போது பாரதிதாசன் பல்கலைக்கழகம் சென்று கொண்டிருக்கின்றார். பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் நடைபெறக்கூடிய பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று பிரதமர் பல்வேறு மாணவர்களுக்கு பட்டம் வழங்க இருக்கின்றார். அதன் நிறைவில் தமிழகத்தில் 20,140 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கக்கூடிய பிரதமர் சில திட்டப்பணிகளுக்கு அடிக்கல்லும் நாட்ட இருக்கின்றார். குறிப்பாக காமராஜர் துறைமுகத்தினுடைய சரக்குகளை கையாளக்கூடிய திறனை கணிசமாக அதிகரிக்கக்கூடிய வகையில் தமிழகத்தினுடைய ஆட்டோமொபைல் துறைக்கு பங்களிக்கக்கூடிய வகையில் ஜெனரல் கார்கோ பெர்த் என்பது உருவாக்கப்பட்டிருக்கின்றது காமராஜர் துறைமுகத்தில். அதற்கான பணியையும் தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் பங்கேற்று தொடங்கி வைக்க இருக்கின்றார். இது மட்டுமல்லாமல் திருச்சிராப்பள்ளி பன்னாட்டு விமான நிலையமும் தற்பொழுது திறந்து வைக்கப்பட இருக்கின்றது. அந்த விமான நிலையத்தினுடைய 2வது முனையம் பிரதமரை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்களும் மாநிலத்தினுடைய அமைச்சர்களும் காத்திருந்து வரவேற்பு தெரிவித்திருந்தார்கள். விமான நிலையத்திற்கு வந்தவுடன் அங்கிருந்து திருச்சிராப்பள்ளி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து தற்பொழுது பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்பதற்காக செல்லக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு சாலை முழுவதும் மலர் தூவி வரவேற்பு வழங்கப்பட்டு வருகின்றது. அது மட்டுமல்லாமல் பாஜகவினுடைய மகளிர் அணி நிர்வாகிகள் பூரண கும்ப மரியாதையை செலுத்தக்கூடிய வகையில் அந்த வரவேற்பினை வழங்கியிருந்தார்கள். முளைப்பாரி எடுத்தும் பிரதமருக்கு தமிழர்களின் பாரம்பரிய முறைப்படி பாஜக மகளிர் அணி நிர்வாகிகளால் வரவேற்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த சாலை திட்ட பணிகளையும் பிரதமர் இன்று தொடங்கி வைக்க இருக்கின்றார். குறிப்பாக தமிழகத்தில் பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த சாலைகள் இன்று 4 வழிச்சாலையாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கின்றன. அவற்றையும் பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்க இருக்கின்றார்.